குட் ஈவினிங் டீச்சர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து யூஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை யூனிட் 8ல் மெக்கானிக்ஸ். ஸோ அதில் ஒரு சின்ன விடுபட்ட கண்டென்ட்டு. இன்னைக்கு நம்ம ஒரு பார்ட் கொடுத்துருந்தோம், இன்னொரு பார்ட் வந்து ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பகுதியை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த சப்டாபிக் என்ன இந்த யூனிட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூக்லிபிரியம் ஆஃப் எ யூனிஃபார்ம் ஹோமோஜீனியஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தான் இதனுடைய சப்டாபிக். அதாவது ஒரு சீரான ஒருபடித்தான ஒரு கம்பி இருக்கு, ஒரு கம்பி சமநிலையில் இருக்கு. ஸோ அதாவது ஸ்ட்ரிங் இல்லைன்னா அது தொங்க விடுறோம், ஹேங் பண்றோம். ஸோ அப்போ இது வந்து அந்த கம்பி வந்து சமநிலையா இருக்கும்போது கீழே சில விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அதுதான் இந்த சப் டாபிக்ல பாக்குறது. ஸோ டாபிக்கோட நேம் ஈக்லிபிரியம் ஆஃப் எ யூனிஃபார்ம் ஹோமோஜீனியஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான புக் ஒர்க் இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இந்த புக் ஒர்க் பாருங்க. The shape of the uniform string hanging under the gravity is a catenary அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான புக் ஒர்க். இதுல இருந்தே நமக்கு டிஆர்பில கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு புக் ஒர்க் படிச்சாவே போதும். அதுக்கப்புறம் இதை வச்சு போடக்கூடிய சம்மு தான். அதாவது புவியீர்ப்பு விசையின் கீழ் தொங்கக்கூடிய ஒரு சீரான கயிற்றோட வடிவம் கேட்டினரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசையின் கீழ் அண்டர் த கிராவிட்டின்னு சொல்லியிருக்காங்க. புவியீர்ப்பு விசையின் கீழ் தொங்கும் ஒரு கம்பி, புவியீர்ப்பு விசையின் கீழ் தொங்கும் ஒரு கம்பி, அது ஒரு கயிறுன்னு கூட எடுத்துக்கலாம். அது ஒரு சீரான யூனிஃபார்ம் ஸ்ட்ரிங்னு வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு புவியீர்ப்பு விசையின் கீழ் தொங்கும் ஒரு சீரான கயிற்றின் வடிவம், ஈஸியான புக் ஒர்க் தான். இது மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சிடறேன். கேட்டினரி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு சங்கிலி வளைவு அப்படின்னு சொல்றாங்க. சங்கிலி வளைவு அப்படிங்கிறது தான் இந்த புக் ஒர்க். அப்போ புவியீர்ப்பு விசையின் கீழ் தொங்கும் ஒரு சீரான கயிற்றின் வடிவம் சங்கிலி வளைவாகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதா இந்த புக் ஒர்க்ல பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள். இதில் ஒரு டயக்ராம் போட்டாவே நமக்கு பெரும்பாலான விஷயங்கள் முடிஞ்சிருதுங்க. இப்போ ஒரு கம்பி வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க புவியீர்ப்பு திசையை நோக்கி. பாருங்க, யூனிஃபார்ம் ஸ்ட்ரிங் ஹேங்கிங். இப்போ இப்படி எடுத்துக்கலாம். இது ஒரு கயிறு. இப்போ இதோட முனை பார்த்தீங்கன்னா இந்த முனை, இந்த ரெண்டு முனையில இந்த கயிற்றை வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த முனையை வந்து பின்னு எடுத்துக்கலாம், அல்லது இதை ஏன்னு எடுத்துக்கணும்னா இதை பின்னு எடுக்கணும். ஸோ இப்படிதான் எடுத்திருக்காங்க. அப்போ ஏபி அப்படிங்கிறது பாயிண்ட் ஆன் தி சஸ்பென்ஷன் நாட் லைங் இன் த சேம் வெர்டிக்கல் லைன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நம்ம ஒரே வெர்டிக்கல் லைன் மாதிரி போட்டிருக்கேன். ஒரு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல், சாரி இது ஹரிசாண்டல் லைனு, இந்த ஸ்ட்ரெயிட்டா போட்டிருக்கிறது வெர்டிக்கல் லைன். அந்த ரெண்டுமே வந்து ஒரே வெர்டிக்கல் லைன்ல இல்லாத மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன இங்க நான் எழுதுறேன் பாருங்க இந்த புக் ஒர்க்கை. லெட் ஏ அண்ட் பி, லெட் ஏ கமா பி, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பி த பாயிண்ட்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன், பி தி பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன், not lying in the same vertical line, not lying in the same vertical line, not lying in the same vertical line, in the same vertical line அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கம்பி பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ கொடுத்த ஷேப்ல இருக்கு. இப்போ இதில் பாருங்க, இதுக்கு ஒரு டான்ஜென்ட்டும் நம்மளால போட முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த லோயஸ்ட் பாயிண்ட், இங்கே நான் டான்ஜென்ட் போடுறேன் பாருங்க. இந்த பாயிண்ட்ல நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஒரு டான்ஜென்ட் இப்படி வரையறேன். இது டி பி டான்ஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். டி அப்படிங்கிறது டான்ஜென்ட். ஸோ அப்போ இந்த கர்வுக்கு வந்து லோயஸ்ட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இதான் நமக்கு லோயஸ்ட் பாயிண்டா இருக்கு. அப்போ லோயஸ்ட் பாயிண்ட்டை இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ லோயஸ்ட் பாயிண்ட்டும் அந்த டான்ஜென்ட் லைனுக்கும் மேக் பண்ற ஆங்கிள் வந்து சை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டை வேணும்னா நம்ம கியூ, இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துருவோம், கியூ அப்படின்ற இந்த பாயிண்ட்டை கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த டான்ஜென்ட் டச்சா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறதுலாம் டான்ஜென்ட்டை வரைஞ்சோம்.
அப்போ இது லோயஸ்ட் பாயிண்ட், கர்வோட லோயஸ்ட் பாயிண்ட் வந்து சி. கர்வோட லோயஸ்ட் பாயிண்ட் வந்து சி. பாருங்க, பியில இருந்து இந்த சி வரைக்கும், பியில இருந்து இப்படி சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பியில இருந்து சி வரைங்கிறத எஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த அந்த லோயஸ்ட் பாயிண்ட்ல கியூல அதோட மாஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா இதை எஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்றோம். இதோட வெயிட் வந்து எஸ் டபிள்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்து வரல எஸ் டபிள்யூ. இது இதுதான் மெஜாரிட்டியா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அங்கதான் இருக்கு. அப்போ ஏபிங்கிறது என்ன? பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் நாட் லைங் இன் த சேம் வெர்டிக்கல் லைன், ஒரே வெர்டிக்கல் லைன்ல அது இல்லை அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. ரெண்டாவது சிங்கிறது என்னது? லோயஸ்ட் பாயிண்ட் ஆன் த ஸ்ட்ரிங். சிங்கிறது லோயஸ்ட் பாயிண்ட். இங்க ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த கலர்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருந்தேன். இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துல பாருங்க, அப்படியே கீழே தான் ஸ்ட்ரிங். அப்படியே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்ல லோயஸ்ட் பாயிண்ட் வந்து சியா இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்ப சி இஸ் த லோயஸ்ட் பாயிண்ட் ஆன் த ஸ்ட்ரிங். லெட் சி பி தி லோயஸ்ட். Let C be the lowest point on this string. ரைட்டுங்களா? இந்த ஸ்ட்ரிங், அந்த தொங்கக்கூடிய அந்த கயிறு கம்பி இருக்கு இல்லையா, அதனுடைய லோயஸ்ட் பாயிண்ட் தான் சி. இதெல்லாம் நமக்கு தேவைங்கிறதுனால இதை பார்த்துக்கிறோம். இல்லாட்டி எல்லாத்தையும் மெமரி பண்ண முடியாது. Q என்ன அப்படின்னு பாருங்க. Q அப்படிங்கிறது டான்ஜென்ட் லைன், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் Q. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டான்ஜென்ட் அட் த பாயிண்ட் P. அதுக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சி லோயஸ்ட் பாயிண்ட் போட்டுங்கிற இந்த லைனுக்கும், ரைட்டுங்களா, இந்த ரெண்டு லைனுக்கு உள்ளது தான் அந்த பாயிண்ட் கியூவா இருக்கு. அப்போ கியூ பி தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், கியூ பி தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். எதுக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் டிங்கிற டான்ஜென்ட்டுக்கும் சி வழியா பாஸ் ஆகக்கூடிய அந்த லைனுக்கும் இருக்கக்கூடியது. சி வழியா பாஸ் ஆகக்கூடிய அந்த லைனுக்கு இருக்கிறது நமக்கு கொடுத்துட்டோம். அடுத்தது சைங்கிறது ஆங்கிள். இந்த சை எதுன்னு தெரியும். ஆங்கிள் பிட்வீன் தி டான்ஜென்ட் அண்ட் அந்த லோயஸ்ட் பாயிண்ட் வழியா போகக்கூடிய லைன். ஆங்கிள் பிட்வீன் தி டான்ஜென்ட் லைன் போட்டுருக்காங்க. சை அப்படிங்கிறது ஆங்கிள் பிட்வீன் தி டான்ஜென்ட் லைன். ஆங்கிள் பிட்வீன் தி டான்ஜென்ட் லைன். இதுவும் டயக்ராம்ல எங்க இருக்குன்னு பார்த்துக்காங்க. ஸோ ஏபி எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம். சி பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்துருக்குறோம். ஏபி பார்த்துருக்குறோம், சி பார்த்துருக்குறோம், கியூ எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், சை கண்டுபிடிச்சிட்டு எங்க இருக்குன்னு. வேற எஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்ங்கிறது லென்த் ஆஃப் தி ஆர்க். ஸோ இது ஒரு ஆர்க் லென்த். இந்த எஸ்ங்கிறது இது வரைக்கும் இருக்கக்கூடியது லென்த் ஆஃப் தி ஆர்க் அப்படின்னு பார்த்துருக்குறோம். எஸ் பி தி லென்த் ஆஃப் தி ஆர்க். எஸ்ங்கிறது லென்த் ஆஃப் தி ஆர்க். அந்த ஆர்க் எங்க இருந்து எது வரைக்கும் பாருங்க, சிபி. சில இருந்து பி வரைக்கும் இருக்கு. லென்த் ஆஃப் த ஆர்க் சிபி அப்படிங்கிறது தான் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? தென் அப்ளைடு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த போர்ஷன் சிபி ஆஃப் த ஸ்ட்ரிங். இப்போ இதுக்கு மேல இந்த ஸ்ட்ரிங்குக்கு மேல இந்த ஆர்க்குக்கு மேல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மளா ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம். ஒரு அப்ளைடு ஃபோர்ஸை பொறுத்தல அப்ளை பண்றது. நம்ம ஒரு பேனா இருக்குன்னா பேனா பிடிச்சி தள்ளுறது. அந்த ஸ்ட்ரிங் கைத்த ரெண்டு முனையும் பிடிச்சிக்கிட்டு லைட்டா ஒரு ஆட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ தென் த அப்ளைடு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த போர்ஷன் சிபி. தென் த அப்ளைடு ஃபோர்ஸ் then the applied force acting on the portion CP. So applied force CP அந்த string இருக்கு இல்லையா, அந்த CP மேல applied force நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அப்ளைடு ஃபோர்ஸை கொடுக்கும்போது என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது கேள்வியா கேட்கலாம். ஸோ இப்போ நான் பிரைமரியா என்ன கொடுத்துருக்கணும் அதை கொஞ்சம் கிளியரா மைண்ட்ல வச்சுக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கீவேர்டை மட்டும்தான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அப்ளைடு ஃபோர்ஸை கொடுக்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1. ஸோ அந்த அப்ளைடு ஃபோர்ஸை கொடுக்கறதுனால பாயிண்ட் நம்பர் 1, த டென்ஷன் T அட் த பாயிண்ட் அலாங் த டான்ஜென்ட் லைன். இதை கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க. த டென்ஷன் T at P along the tangent, அதாவது தொடுகோட்டில் உள்ள இழுவிசையை கண்டுபிடிக்கணும். டென்ஷன்னா இழுவிசை, தொடுகோட்டில் உள்ள இழுவிசை, தொடுகோட்டில் உள்ள இழுவிசை. இத ஃபைண்ட் பண்ணலாம். ரெண்டாவது the tension T0 at C. Number 2, the tension T0
the tension T naught at C along the tangent line. C along the tangent. So தொடுகோட்டில் உள்ள இழுவிசை கண்டுபிடிக்க முடியுது. ரெண்டாவது தொடுகோட்டின் வழியே சீல் உள்ள இழுவிசை. தொடுகோட்டின் வழியே சீல் உள்ள இழுவிசை. தொடுகோட்டின் வழியே சீல் உள்ள இழுவிசை. அதான் என்ன கொடுத்துருக்காங்க, டி நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி நாட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படுது. இந்த புக் ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். மூன்றாவது the weight டயக்ராம்ல போட்டு காட்டின வெயிட் SW ன்னு சொல்லி the weight SW acting through Q பாயிண்ட்ல. ஸோ நான் Q பாயிண்ட்ல இருந்து அந்த ஸ்ட்ரிங் போட்டோம் இல்லையா, அந்த Q பாயிண்ட்ல இருந்து SW அப்படிங்கிற வெயிட்டை காட்டணும். அப்போ Q வழியாக செயல்படக்கூடிய எடை, Q வழியாக செயல்படும் எடை. ஸோ அதை வந்து SW அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் நம்ம இதுக்கான ஃபைனல் ஆன்சரை கொண்டு வரோம். என்ன புக் ஒர்க் என்னன்னு பார்த்து வச்சுக்கலாம். the shape of the uniform string hanging under the gravity is a catenary. புவியீர்ப்பு விசையின் கீழ் தொங்கக்கூடிய ஒரு சீரான கயிற்றோட வடிவம் நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும், கேட்டினரி சங்கிலி வளைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். இதுல என்ன மெயினா கேட்பாங்க அப்படின்னா அதனோட ஈக்குவேஷன் தான் கேட்பாங்க. அந்த சங்கிலி வளைவுன்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய ஈக்குவேஷன் கேட்கறதுக்கு தான் அங்க மெஜாரிட்டி சான்ஸ் இருக்கு. சங்கிலி வளைவுன்னு சொல்லிட்டோம், அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க உண்டான கொஸ்டினா இருக்கும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்றோம். சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன். ப்ரீவியஸா தெரிஞ்சுக்க வேண்டிய ரிசல்ட். ஸோ we know that இது நமக்கு தேவை. அதனால இதை நம்ம டைரக்டா மெமரைஸ் பண்ணிக்கலாம். the sum of the horizontal and vertical component, the sum of the horizontal and vertical component. Sum of the horizontal and vertical component of the applied force. இது என்னவா இருக்கும் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த சம் ஆஃப் தி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். அப்ப ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னா எது, வெர்டிக்கல் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியணும், ஃபார்முலா தெரியணும். இதான் மெமரி பண்ணிக்க போறோம். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா T cos psi equal to CW. இதே வெர்டிக்கலுக்கு கண்டுபிடிச்சா அதுக்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பாருங்க, T sin psi ன்னு வரணும். T sin psi equal to SW அப்படின்னு அர்த்தம். கேட்டுங்களா? இது கிளியரா ஞாபகம் வச்சுக்காங்க. அதே போல நமக்கு இந்த இதை வச்சுதான் அந்த ஆன்சரை கொடுக்க போறோம். அதே நேரத்துல அந்த சிபிங்கிறது தான் நமக்கு சில இருந்து பி வரைக்கும்னு சொன்னோம் பாருங்க டயக்ராம்ல, அதுதான் வந்து ஆர்க் லென்த் அப்படின்னு சொன்னோம். இது வந்து ஆர்க் லென்த். முதல் டயக்ராம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். சிபிங்கிறது ஆர்க் லென்த். அப்ப இந்த சிபிங்கிற ஆர்க் லென்த் எது இருக்கு, சமநிலையில் இருக்கு. இதுதான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சமநிலையில் இருக்கும் போதுதான் நம்ம அதோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப ஈக்குலிபிரியமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த SW அந்த வெயிட் சொன்னோம் இல்லையா, அதே சமநிலை தான் இருக்குது. அப்ப சமநிலை இருக்கிற போது தான் அந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காம்பனன்ட் ஆட் பண்ணா அப்ளைடு ஃபோர்ஸ்னால அது 0 அப்படின்னு காட்டியிருக்காங்க. அதனால இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு ரிசல்ட் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துப்போம், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். ரெண்டையும் டிவைட் பண்ணுவோம். 2 is divided by 1 ன்னு போட்டு பாருங்க. This implies T sin psi divided by T cos psi அப்படின்னு வரும். It is equal to இங்க SW by CW ன்னு வருது. WW cancel, T cancel, sin by cos வந்து tan psi அப்படின்னு வந்தது. அப்ப tan psi is equal to S by C அப்படின்னு வருது. tan psi இங்கிருந்து S கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா S is equal to இந்த C இங்க வந்துடுதுங்க, C tan psi அப்படின்னு வருது. அப்ப S ஓட வேல்யூ C tan psi அப்படின்னு வருதுங்க. இது TRBல கேட்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இதுதான் நமக்கான கேள்வியே. This is called the Insting's equation of the string. கேட்டுங்களா?
அப்போ வந்து இதுதான் வந்து ஒரு காமன் கேட்டனரியினுடைய ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் this is called the equation of the string, that is catenary. அந்த காமன் கேட்டனரி சங்கிலி வளைவோட ஈக்குவேஷன் அது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா இன்ஸ்ட்ரிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நீங்க தெளிவா படிச்சுக்கணும். இதுக்கு நான் இப்போ பாக்ஸ் பண்ணு டைரக்டா இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்துல ரெண்டு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அது பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன அந்த முதல் பாயிண்ட் கிளியரா, the shape of uniform string and under the gravity is a catenary அப்படின்னு வரணும். புவியீர்ப்பு விசையின் கீழ் தொங்கும் சீரான கயிற்றினுடைய வடிவம் ஒரு சங்கிலி வளைவா இருக்கும். அதனுடைய ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் ஃபைனலா வந்து இருக்கிற s is equal to t san s is equal to c tan psi அப்படிங்கிறது வரணும். ஸோ திஸ் இஸ் கால்டு தி ஈக்குவேஷன் ஆஃப் தி கேட்டனரி. சங்கிலி வளைவினுடைய வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்ல நான் என்ன போட்டிருக்குன்னா அதை நம்ம தெளிவா படிச்சுக்கணும். அடுத்ததுங்க, இதை வச்சு வேற என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம 1 by 1 ஒவ்வொரு ரிசல்ட்டா பார்க்க போறோம். அந்த டயக்ராம்ல இருந்தே தான் எல்லாத்தையும் எடுக்க போறோம். ஸோ டயக்ராம்ல இருந்து தான் ஒவ்வொன்றா கொண்டு வர போறோம். ஸோ நம்பர் 1 ரிசல்ட் அப்படின்னு போட்டு அதை எழுதிக்கலாம். ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம t cos psi முன்னே சொன்ன வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் காம்பனன்ட் t cos psi is equal to cw அப்படின்னு சொல்லியிருந்தோம். gives that the tension at any point psi on the string. இதுல இருந்து ஒரு ரிசல்ட்டை கொண்டு வராங்க. இதுல இருந்து என்ன கொண்டு வராங்கன்னா t cos psi equal to cw அப்படின்னு இருக்கு. இங்க இருந்து நம்ம வேற என்ன மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்க. டென்ஷன் மட்டும் இதுல இருந்து இதை கொடுத்துட்டு find the tension, find t அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ அப்படியே கண்டுபிடிச்சு பாருங்க. இந்த t அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு t அப்படியே வச்சுக்கலாமா. இது cw அப்படியே இருக்கட்டும். cos psi இங்க வச்சுன்னா டினாமினேட்டருக்கு போயிடும். அப்போ cos psi. ஸோ t is equal to cw cos cw 1 by cosங்கிறது சீக்கண்டா வந்துடும். அப்போ சீக்கண்ட் psi அப்படின்னு வந்துடுது. ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட் கேட்கலாம். இழுவிசை வாய்ப்பாடு நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இந்த கேட்டனரி வச்சுக்கிட்டு இழுவிசை கண்டுபிடிக்கலாம், தொடுகோட்டின் திசையில இழுவிசையை கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது ரிசல்ட் 1. இதுவும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் கிளியரா பார்த்து வச்சுக்கணும். நான் முதல்ல சொன்ன ஆரம்பத்துல s is equal to c tan psi அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தோம். இது வந்து s is equal to t san psi அப்படிங்கிறது கேட்டனரி ஈக்குவேஷன், ரைட்டுங்களா. அது ஸ்ட்ரிங்கோட ஈக்குவேஷன் இதுதான், ரைட்டுங்களா. ஸ்ட்ரிங் ஆர் கேட்டனரி அந்த சங்கிலி வளைவோட வாய்ப்பாடுன்னு கேட்கும்போது இது கிளியரா இருக்கணும். அடுத்தது அந்த டயக்ராம்லேயே நம்ம ஒன்று காட்டணும். டயக்ராம்ல இப்படி போட்டோம் பாருங்க. இது டயக்ராம் போட்டு ஒரு டான்ஜென்ட் லைனையும் போட்டு காட்டியிருந்தோம். இந்த பாயிண்ட் லோயஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு காட்டியிருந்தோம். இந்த பாயிண்ட் வந்து லோயஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்கே போட்டோம்னா இது வந்து கியூன்னு சொல்லியிருந்தோம். இதை வந்து சை அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருந்தோம், ரைட்டுங்களா. இப்போ சில இருந்து இந்த டான்ஜென்ட் பாயிண்ட் பி இந்த டிஸ்டன்ஸ் வரையும் எடுத்திருந்தோம். இதை எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இது ஏ, இது பி, இது டான்ஜென்ட் லைனு, லோயஸ்ட் பாயிண்ட், இது எல்லாமே அங்கே டயக்ராம்ல இண்டிகேட் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய வெயிட்டை வந்து SW அப்படின்னு காட்டியிருந்தோம். அதோட ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருந்தோம். அப்போ இந்த சி இங்க என்னவா இருக்கு அப்படின்னா வெர்டெக்ஸா செயல்படுது. இந்த டயக்ராம்ல சி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா வெர்டெக்ஸ் ஆஃப் த கேட்டனரி அப்படின்னா லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லணும், ரைட். ஸோ அடுத்த ரிசல்ட்டுக்கு போயிடலாம். ரிசல்ட் நம்பர் 2 அந்த சி தான் சொல்ல போறோம் இப்போ. வெர்டெக்ஸ் ஆஃப் கேட்டனரி இஸ் சி. புரியுதா பாருங்க. வெர்டெக்ஸ் ஆஃப் த கேட்டனரி வந்து சி. இந்த ஸ்ட்ரிங்குடைய இந்த சிங்கிறது லோவஸ்ட் பாயிண்ட், டெப்த் கீழே ஆழம் அதான் இருக்கு, லோயஸ்ட் பாயிண்ட் அப்படி கூட கேட்கலாம். லோயஸ்ட் பாயிண்ட் அப்படின்ற அந்த கேள்வி வரலாம். இது ரெண்டாவது ரிசல்ட்டா வச்சுக்காங்க. ரிசல்ட் நம்பர் 3 மூணாவது ரிசல்ட்டுக்கு வருவோம். ரிசல்ட் நம்பர் 3. இப்போ இந்த ஏ பி இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, சஸ்பென்ஷன்ல ஏ எங்க இருக்கு பி எங்க இருக்குன்னு பாத்துக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து இப்ப நான் பார்த்தேன்னா இது ஹரிசாண்டல் லைனுங்கிறோம். இந்த கிடைமட்டமா போட்டா ஹரிசாண்டல் லைன், செங்குத்தா போட்டோம்னா வெர்டிக்கல் லைன். இந்த ஏவும் பியும் ஒரே ஹரிசாண்டல் லைன்ல, பட் நான் இங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் காட்டி இருக்கிறதா நீங்க நினைச்சுக்க. அந்த ஏ வந்து இங்க இருக்கிறதா நினைச்சுக்காங்க. இந்த பாயிண்ட் ஏ, பி கொஞ்சம் மேல இருக்கு. இப்படி பார்த்தால் கூட நீங்க டேரபிளா தான் கொஞ்சம் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு.
இந்த ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் ஒரே ஹரிசாண்டல் லைன்ல இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் கரெக்டா இப்படி இது ஏ பாயிண்ட் இது பி பாயிண்ட் ஸோ ஹரிசாண்டல் லைன் இந்த லைன் வந்து ஹரிசாண்டல் லைன் ஸோ இஃப் ஏ அண்ட் பி ஆர் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் இஃப் ஏ அண்ட் பி ஆர் தி A and B are the point of suspension. A and B are the point of suspension in the same horizontal line. In the same horizontal line. In the same horizontal line. அப்ப கொடுத்தாங்கன்னா அந்த ஏபிக்கு என்ன பேரு ஏல இருந்து பி வரைக்கும் சொல்ற முடியாது அந்த டிஸ்டன்ஸ் இந்த ஏபிக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஏபி அப்படிங்கிறது தான் நீட்சி இது பேர் என்ன அப்படின்னு பாருங்க தமிழ்ல நீட்சி ஆங்கிலத்துல ஸ்பேன் அப்படின்னு பேர் ரைட்டுங்களா ஸ்பேன் அப்ப ஏபிங்கிறது ஸ்பேன் ஸோ ஏபி இஸ் கால்டு ஸ்பேன் ஏபி இஸ் கால்டு ஸ்பேன் கேட்கலாம் ஸ்பேனோட லென்த்தே கேட்கலாம் அப்ப நம்ம இதை கண்டுபிடிக்கணும் இந்த எல்லோ கலர் அடிச்சு விட்டுங்கிறது இல்லையா அதை கண்டுபிடிக்கணும் ஏன்னா அந்த ஏபிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்க லென்த் ஆஃப் தி ஸ்பேனோட லென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஏபிங்கிறது ஸ்பேன் அப்படின்னு அர்த்தம் அண்ட் டெப்த் சி பிலோ இஸ் கால்டு ஏபி நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இந்த டயக்ராம்ல கவனிங்க இது லோவஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து லோயஸ்ட் பாயிண்ட் அது கீழே அந்த லோவஸ்ட் பாயிண்ட் கீழே தான் இந்த லைனை கொடுத்துருக்குறோம் ஆக்சுவலி இதை டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பேரபிளாவில் நம்ம பேரபிளா போட்டிருப்பாரு இது பேரபிளா ரெண்டாவது யூனிட் நடத்திட்டோம் இது வந்து வெர்டெக்ஸா இருக்கும் வெர்டெக்ஸ் பேக் சைடு இருக்கிற அந்த லைனுக்கு பேரு டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்ப இது சி வெர்டெக்ஸ்ன்னு சொல்லி இருக்கிறோம் பாருங்க சிங்கிறது வெர்டெக்ஸ்ன்னு சொல்லியாச்சு அப்ப வெர்டெக்ஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வெர்டெக்ஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற இந்த லைனுக்கு பேரு டைரக்ட்ரிக்ஸ் இயக்குவரை அப்படின்னு பேரு இயக்குவரை அப்படின்னு பேரு டைரக்ட்ரிக்ஸ் அப்ப இந்த லென்த் இருக்கு பாருங்க இந்த சில இருந்து கியூ வரைக்கும் ஒரு லென்த் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க சில இருந்து கியூ வரைங்கிற இந்த லென்த் இருக்கு இல்லையா இந்த லோவஸ்ட் பாயிண்ட் சில இருந்து கியூ வரைங்கிறத ஸ்மால் சி அப்படின்னு சொல்லணும் இது கேபிட்டல் சி லோவஸ்ட் பாயிண்ட் கேபிட்டல் சி இந்த போர்ஷன் தாங்க லோவஸ்ட் பாயிண்ட் வந்து கேபிட்டல் சி சாரி கேபிட்டல் சி அதுல இருந்து இந்த ஹரிசாண்டல் லைன் டைரக்ட்ரிக்ஸ் வரைங்கிற இந்த லென்த் ஸ்மால் சின்னு சொல்லணும் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சாக் ரைட்டுங்களா சாக் அதாவது கேபிட்டல் சிக்கும் கியூக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் சின்னு சொல்றோம் பாருங்க ஸ்மால் சி இதுக்கு பேர் தான் வந்து சாக் அப்படின்னு பேர் சாக் சரிவு அல்லது ஆழம் தான் டெப்த் ஆழம் அப்படின்னு பேர் இதுவும் டிஆர்பில கேட்கலாம் ஆழம் அல்லது சரிவு அப்படின்னு சொல்லலாம் ஆழம் அல்லது சரிவு அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னு பாருங்க ஆழம் அல்லது சரிவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூணு விஷயங்களை நீங்க பார்த்து வச்சுக்கணும் 3-4 விஷயமே கூட சொல்லிக்கலாம் பாயிண்ட் நம்பர் 1 டி காஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு சி டபிள்யூல இருந்து டென்ஷன் இழுவிசையை கண்டுபிடிச்சிருக்கிறோம் இழுவிசையை கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் இது பாயிண்ட் நம்பர் 1 ரெண்டாவது இந்த டயக்ராம்ல சிக்கு பேர் என்ன அப்படின்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு பேரு மூணாவது ஏவும் பியும் ஒரே ஹரிசாண்டல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்பேனு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம் அதுக்கு பேரு இயக்குவரை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த இயக்குவரை லைன்ல அந்த டெப்த் இருக்கு பாருங்க லோயஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஹரிசாண்டல் லைன் வரைக்கும் ஸ்மால் சியை வந்து சாக் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இது எல்லாமே நமக்கு தேவைப்படக்கூடிய ஒண்ணுதான் அதை தாண்டி இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த இன்ஸ்டிங்ஸ் ஈக்குவேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு சி டான் சை அப்படிங்கிறத 100% நீங்க படிச்சு வச்சுக்கணும் ரைட்டுங்களா இப்போ இந்த இன்ஸ்டிங்ஸ் ஈக்குவேஷனோட இது முடிஞ்சதுல தொடர்ந்து இன்னும் நிறைய ஃபார்மேட்ல சொல்றாங்க பெராமெட்ரிக் ஃபார்ம்ல அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் கார்டீசியன் ஃபார்ம்ல அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அந்த காமன் கேட்டனரியுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் அடுத்த தலைப்பு போட்டுக்கலாம் பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் உடைய பெராமெட்ரிக் ஃபார்ம்ல ஸ்ட்ரிங் ஈக்குவேஷன் அதாவது கேட்டனரி ஈக்குவேஷன் அதோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம் சங்கிலி வளைவு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா படிச்சு வச்சுக்காங்க 2 லாங்குவேஜ்ல சங்கிலி வளைவு வாய்ப்பாடு கண்டுபிடிக்க போறோம் பெராமெட்ரிக்ல துணை அலகு அப்படின்னு அர்த்தம் பெராமெட்ரிக்னா துணை அலகு
அதான் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்றோம் பேராமெட்ரிக் ஃபார்ம். எக்ஸ்ல ஒய், எக்ஸ் ஒய், எக்ஸ்னா கார்டீசியன், ஒய்னா எக்ஸ் ஒய்ங்கிறது நம்ம கார்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க பேராமெட்ரிக் வந்து அந்த எக்ஸும் ஒய்யும் கால்குலேட் பண்ண போறோம். பட் பேராமெட்ரிக் ஃபார்ம்ல கொடுக்கணும், அதாவது அதை சை அப்படிங்கிற பேராமீட்டர்ல கொடுக்கணும். சைங்கிறது அங்க பேராமீட்டர் அப்படின்னு அர்த்தம். கால்குலேட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி வருதுங்கிறத. டயக்ராம் பாருங்க, இது முன்ன போட்டு டயக்ராம அப்படியே இன்னொரு முறை பார்த்துக்கலாம். இது ஸ்ட்ரிங்குங்க, அந்த கயிறு கட்டி இருக்கிறோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இங்கிருந்து தான் நம்ம டேன்ஜென்ட்டை வரைய போகிறோம். அப்படியே இதுக்கு டேன்ஜென்ட் போட்டோம்னா இங்கே வந்துடுதுங்க இந்த லைனு. அப்போ இந்த லோயஸ்ட் பாயிண்ட் சின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கீழே கொஞ்சம் தூரம் தள்ளி தான் டைரக்ட்ரிக்ஸ் லைன் வரப்போகுது. கொஞ்சம் தூரம் தள்ளிங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ் லைன் வந்துட போகுது. ஸோ லோயஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்காங்க. ரைட், ஸோ இது லோயஸ்ட் பாயிண்ட்னு வச்சுப்போம். ரைட்டுங்களா, லோயஸ்ட் பாயிண்ட் சி. இங்க இந்த ஆங்கிளை வந்து சைன்னு சொல்லியிருக்கோம். லோயஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம அந்த லைன் வெர்டிக்கல் லைனும் போட முடியும், லோயஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைங்கிற இந்த போர்ஷனை தான் ஸ்மால் சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கட்டும். எக்ஸ் ஆக்சிஸ் இப்போ நம்ம வைக்கிற அந்த நேமுக்காக சொல்றேன். அப்போ இந்த பாயிண்ட் அப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கிடைச்சிடும். ரைட். ஸோ அப்போ இந்த ஓவில் இருந்து இந்த பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்காங்க. ஓவில் இருந்து கேபிட்டல் சி வரைக்கும் இருக்கிறது ஸ்மால் சி அப்படின்னு அர்த்தம். ஓவில் இருந்து கேபிட்டல் சி வரைக்கும் இருக்கிறது ஸ்மால் சி அப்படிங்கிறது. இப்போ கால்குலஸ்ல, டிஃபரன்சியல் கால்குலஸ்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. அந்த ரிசல்ட் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். டிஃபரன்சியல் கால்குலஸ், டிஃபரன்சியல் கால்குலஸ் ரிசல்ட், அதாவது வந்து டிஃபரன்சியல் கால்குலஸ். அதே மாதிரி இங்க நம்ம ஒரு போர்ஷன் எடுத்தோம் இல்லையா, இந்த போர்ஷன் என்னன்னு பார்த்து வச்சுக்காங்க. இந்த போர்ஷன் தான் நம்ம எஸ்ங்கிற போர்ஷன் சொல்லியிருந்தோம், ஆர்க் லென்த். அப்போ அந்த ஆர்க் லென்த்தை பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ண போறோம். ஆர்க் லென்த்தை பொறுத்து இந்த இடத்துல நான் ஒரு டிஃபரன்சியேஷனை கொண்டு வர போறோம். அதனால அந்த டைரக்டா அந்த ஃபார்முலாவை போட்டுக்கிட்டேன். dx ஈக்குவல் டு ds ஈக்குவல் டு காஸ் சை அப்படின்னு பேரு. இன்னொன்னு ஒய்யை பொறுத்து பண்ண dy ds, இதுக்கு பேரு சைன் சை. இந்த ரெண்டு இதை மட்டும் மெமரைஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ரைட்டுங்களா, இது ரெண்டையும் மெமரைஸ்ல, சாரி ஒரு தப்பு, tan psi dy by ds அப்படிங்கிறது tan psi அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆன்சர் dy by ds காசு சைன் தானே வரணும். எஸ், முதல்ல போட்டதே கரெக்ட். சைன் சை. இப்போ பார்ப்போம் அப்படியே இந்த ஃபார்முலா கொஞ்சம் ரீஆர்டர் பண்றோம் பாருங்க. dx by d psi into d psi by செயின் ரூல் யூஸ் பண்றது ds. இந்த d psiயும் d psiயும் கேன்சல் ஆச்சுன்னா மறுபடியும் மேல இருக்கிற அதே டேர்ம் வந்துடும் அப்படிங்கிற அர்த்தத்துல இதோட வேல்யூ வந்து cos psi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ dx is equal to d psi equal to cos psi, இது அந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆயிடும். ds divided by d psi அப்படின்னு வருதுங்க. it is equal to cos psi. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஈக்குவேஷன் படிச்சு பாருங்க. s is equal to c tan psi. this is called the equation of catenary அப்படின்னு படிச்சிருந்தோம். அப்போ இதை சையை பொறுத்து இந்த ds by d psi டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா c கான்ஸ்டன்ட், tan psiக்கு டிஃபரன்சியேஷன், tan டிஃபரன்சியேட் பண்ணா secant square psi அப்படின்னு வந்துடும். அப்போ இங்க போட்டுக்கலாம் பாருங்க, இந்த பிராக்கெட்டுக்கு பதிலா ds by dசிக்கு பதிலா c into secant square psi அப்படின்னு வந்துடும். ரைட். இப்போ இதை ஆல்டர் பண்ணலாம். cos psi into c, இதை வந்து எப்படிலாம் 1 by cos square psi, ஒரு cos கேன்சல் ஆயிடுச்சு. மறுபடியும் காசு மேலே கொண்டு போயிடுங்க. secant psi அப்படின்னு வந்துடும். secant psi அப்படின்னு வருது. எதோட வேல்யூ? dx by d psi ஓட வேல்யூ. இதுல இருந்து dx மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மீதில அந்த சைடு கொண்டு போயிடுங்க. secant psi into d psi. இப்போ இன்டகிரேட் அப்ளை பண்ணலாம். இன்டகிரேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பார்ட் எக்ஸ்ன்னு வந்துடும், சி வெளியே வந்துடும். secant xக்கான இன்டகிரேஷன் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். secant x இன்டகிரேட் பண்ணா log secant x plus tan x. ஸோ log அப்போ secant psi plus tan psi பிளஸ் இன்டகிரேட்டிங்காக ஒரு கான்ஸ்டன்ட் a அப்படிங்கிறத போடுவோம்.
இந்த ஏபி வந்து ஃபர்தரா எக்ஸ் ஜீரோன்னு வைக்கும்போது ஏ ஜீரோ அப்படின்னு கிடைச்சிரும். ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். நம்ம நேரடியா அதை கேன்சல் பண்ணி வரக்கூடிய ஆன்சரவே இந்த இடத்துல யூஸ் பண்ணி கொடுத்துறேன், மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கு தானே. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த பாக்ஸில் இருக்கிறது தெரியணும். அடுத்தது டிஆர்பியில் இது கேட்கலாம். இதுவும் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் கேட்டனரி தான். இப்போ நம்ம போட்டிருக்கிறதும் ஈக்குவேஷன் ஆஃப் கேட்டனரியோட இதுதான். ஃபைனல் பண்ணி நான் கொடுத்துறேன் எல்லாமே. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இன்னொரு போர்ஷன் இந்த இடத்துல ஒய் போர்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு, டிஒய் பை டிஎஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சியும் ஸ்மால் ஒய்யை கால்குலேட் பண்ண முடியும். அதையும் ஃபர்தராக பார்க்கலாம் நெக்ஸ்ட். இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறேன். எப்படி வருதுங்கிறத மட்டும் கவனிச்சுக்காங்க, என்னென்ன தேவைங்கிறதையும் பார்த்துக்காங்க. உங்களுக்கு குழுவில் இந்த பிடிஎஃப் அனுப்பிடுறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாருங்க, dy by ds கொடுத்துருந்தாங்க. dy by ds is equal to sin psi அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி கால்குலஸ்ல செயின் ரூல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். dy by d psi into d psi by ds equal to sin psi ன்னு வருதுங்க. அப்போ இந்த பார்ட்டை நிறுத்திக்கிட்டு அதை அந்த சைடு கொண்டு போயிடலாம். dy by d psi equal to sin psi into ds by d psi அப்படின்னு வந்துடும். ஃபர்தரா ஏற்கனவே முன்னாடி போன அதே ரிசல்ட் இங்கேயும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம், ஆன்சர் கிடைச்சிரும். எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னோம், சி tan psi அப்படிங்கிறது ரிசல்ட். எஸ்ங்கிறது டி tan psi அப்படின்னு வரணும். ரைட்டுங்களா? கிளியரா தெரியலையா? எஸ்ங்கிறது tan psi. ஸோ அதை அப்படியே பயன்படுத்தலாம். இட் இஸ் ஈக்குவல் டு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், ds by d psi equal to c அப்படியே இருக்கட்டும். tanக்கு டிஃபரன்சியேஷன் secant square psi அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ இங்க sin psi ன்னு வந்துடும். ds by d psiங்கிறது c into secant square psi அப்படின்னு வருது. c into secant square psi that's equal to, இது அப்படியே பாருங்க, sin psi into c. இந்த secant square எப்படி எழுதலாம், டினாமினேட்டர் கொண்டு வருங்க, 1 by cos square psi. காசோட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ ஒரு காசை கட் பண்ணி இங்க கொடுத்துட்டீங்களா, sin psi by cos psi into c 1 by cos psi அப்படின்னு வரும். அடுத்தது இப்படி வந்ததுன்னா ஈக்குவல் டு, இது ரெண்டும் sin by cosங்கிறது tan ஆயிடுச்சுங்க. அப்ப tan psi into c 1 by cos, மறுபடியும் மேல தூக்கிட்டு போயிடுங்க, secant psi அப்படின்னு வந்துடும். ஃபர்தரா என்ன வருது, எல்லாமே ரீஆர்டர் பண்ணா dy by d psi equal to c into tan psi secant psi ன்னு வருது. அப்ப dy மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா t tan psi secant psi into d psi. இப்போ இன்டகிரேஷன் சிம்பிள் அப்ளை பண்ணுவோம். இன்டகிரேஷன் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இது y is equal to, c கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துடலாம். அப்ப tan secantங்கிறது இன்டகிரேஷன் சிம்பிள் அப்ளை பண்ணிக்காங்க, அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா secant psi அப்படின்னு வந்து. ஸோ y is equal to secant psi. ஸோ இதை கண்டிப்பா நம்ம நினைவுல வச்சிருக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ரிசல்ட் கிளியரா ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த s is equal to c tan psiங்கிறது ரொம்ப முக்கியமா படிச்சிருக்கணும். அதே போல இங்க y கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம x கண்டுபிடிச்சோம். ஸோ x is equal to c log of, x is equal to c into log of secant psi plus tan psi. இது இந்த மூணு ரிசல்ட்டும் ரொம்ப 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 முக்கியமான பகுதிகள். இந்த இடத்துல இது தெரியாம உள்ள என்டர் ஆகக்கூடாது. ஸோ அப்ப இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ரிசல்ட்டுமே இப்ப எழுதி போட்டுடலாம். இது எல்லாமே முக்கியம், படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, some important result. Some important result எல்லாம் ஒரே இடத்துல வருதா பார்த்துக்கலாமா. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எஸ் கண்டுபிடிச்சோம், ஈக்குவேஷன் ஆஃப் கேட்டனரி, காமன் கேட்டனரி. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு சி tan psi, இது ஒன்று சொன்னோம். ரெண்டாவது எக்ஸ் கண்டுபிடிச்சோம், ரைட்டுங்களா, எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சோம், அதுவும் இதுக்கு சேர்ந்தது தான். என்ன மேலே காமனாகவே மேலே போட்டுருவோம், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங். அதை என்ன சொன்னோம், கேட்டினரி.
சங்கிலி வளைவு அதோட ஈக்குவேஷன் தான். ஸோ எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? சி லாக் ஆஃப் சீகண்ட் சை பிளஸ் டான் சைன்னு வந்தது. அதுலேயே ஒய் கண்டுபிடிச்சோம். சி சீகண்ட் சை அப்படின்னு வந்தது. இது மூணாவது ரிசல்ட். நம்பர் 4, அப்போ ரிலேஷன் பிட்வீன் சை அண்ட் எக்ஸ், சை அண்ட் ஒய் அப்படிலாம் கேட்கலாம். மூணாவது இது மெமரி பண்ணிக்கலாம். அது 4வது பாயிண்ட். y is equal to c cos h x by c. இதுவும் முக்கியம்தான். இது அதோட ஈக்குவேஷன் தான். கரெக்டுங்களா? இது ரெண்டும் பேராமெட்ரிக் ஃபார்ம். இது பேராமெட்ரிக் ஃபார்ம்ல, இது ஜெனரல் ஃபார்ம், காமன் ஃபார்ம். ஜெனரல்ல இது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன்ல அப்ப இது என்ன சொல்லலாம்? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் கேட்டினரி. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த கேட்டினரி அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 5, 5வது ஃபார்முலா. ஃபார்முலா நம்பர் 5. இப்போ ஃபார்முலா நம்பர் 5 நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஆர்க் போட்டிருந்தோம். இங்கிருந்து இங்க வரையும் ஆர்க் போட்டு இந்த ஆர்க்கோட டிஸ்டன்ஸ் எஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல லோயஸ்ட் பாயிண்ட் சி வச்சு ஸ்மால் சி அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம். அப்போ இந்த எஸ்ஸுக்கும் இந்த சிக்குள்ள ரிலேஷன்ல கொடுக்குற ஃபார்முலா. ரைட்டுங்களா? அந்த ஃபார்முலா பாருங்க. ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். ரைட்டுங்களா? எஸ்ங்கிறது எங்க இருக்கு, சி எங்க இருக்கு அப்படிங்கிறத கிளியரா பார்த்துக்காங்க அந்த நான் போட்டிருக்கக்கூடிய டயக்ராம்ல. ஸோ இதையும் ஃபாலோ பண்ணி ரீட் பண்ணி வச்சுக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 5, 5வது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். 6வது ரிசல்ட் ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க மெமரியில் அப்படியே நிறுத்திக்க வேண்டியதுதான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குங்க, கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால மெமரி பண்ணிக்காங்க. ஒய் பிளஸ் எஸ் பை சி. Number 7, once more x is equal to c into log of s plus root of s square plus c square divided by c. So இந்த ஃபார்முலாவெல்லாம், இந்த 7 ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 7 ஃபார்முலா படிச்சாவே இந்த ஏரியாவில் டிஆர்பியில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 7 ஃபார்முலாவில் கேட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்துருக்கக்கூடிய அந்த புக் ஒர்க்கில் இப்போ நான் போட்டிருக்கிறது தான் ரொம்ப தேவைப்படக்கூடிய, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். தேவைப்படக்கூடியதுங்கிறத விட ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவை இதை இண்டிகேட் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். முடிஞ்சு இதெல்லாம் இதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் ப்ராப்ளம் ஒன்று போட்டோம்னா கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ இருக்கிற ரிசல்ட் எல்லாம் மைண்டில் வச்சுக்காங்க. அட்லீஸ்ட் இப்போ ஸ்க்ரீனில் போர்டில் என்ன தெரியுதோ இது ரொம்ப 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 முக்கியம். இது தெரிஞ்சாவே போதுமானது. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போடணும். ப்ராப்ளம் லென்த்து அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வேறு வழி கிடையாது, மெமரி மட்டும்தான் பண்ணி ஆக்கணும். ஒரு ப்ராப்ளம், ஒரு புக் ஒர்க் ப்ராப்ளம் போட்டு பார்ப்போம். ஸோ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு புக் கொஸ்டின். எல் நீளமுள்ள ஒரு சீரான சங்கிலியானது எல் நீளமுள்ள ஒரு சீரான, முக்கியமான கொஞ்சம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கும் இது தேவைதான். எல் நீளமுள்ள ஒரு சீரான சங்கிலியானது ஒரே கிடைக்கோட்டில் அமையும் A, B என்ற இரு புள்ளிகளில் உள்ள இழுவிசை மிக தாழ்ந்த புள்ளியில் உள்ள lowest point, மிக தாழ்ந்த புள்ளியில் உள்ள இழுவிசையை போல் n மடங்கு இருந்தால் ஒரு புள்ளிக்கு இடைப்பட்ட தூரம்
ஒரு புள்ளிக்கு இடைப்பட்ட தூரம் L divided by root of n square minus 1 into log of n plus root of n square minus 1. இது மெமரி பண்ண முடியுது அப்படின்னா பண்ணிக்காங்க, அப்படி இல்லைன்னா ப்ரூஃப் பார்த்து போடுறதுனாலே போட்டுக்காங்க. ஸோ ஆங்கிலத்தில் uniform chain of length L is suspended from 2 points A, B in the same horizontal line. In the same horizontal line அப்படின்னா என்ன கிடைக்கும்? நீட்சி கிடைக்கும். Same horizontal line. If the tension at A, if the tension at A is n times that the lowest point n times that the lowest point the span must be in progress. n square minus 1. ஸோ இந்த புக் ஒர்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் முக்கியமான புக் ஒர்க்கு தான் இது. ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா மெமரி பண்ணிக்கலாம், இல்லை ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னாலும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை செம்ம ஹேண்டில் பண்ணிங்களன்னா ரொம்ப சுலபமாக ஆன்சர் வரும். பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல டயக்ராம் போட்டுருவோம். டயக்ராம் போட்டால் பாதி வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ 2 பாயிண்ட்டும் சேம் ஹரிசாண்டல் லைனில் இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி போட்டுப்போம், ரைட்டுங்களா? இந்த 2 பாயிண்ட்டுமே ஸோ பேரபிளா ஷேப்லாம் இருக்கும். ஒரு கயிறை வந்து இப்படி 2 எட்ஜில் தொங்க விட்டீங்கன்னா பாயிண்ட் ஏ பி இப்படி தொங்க விட்டீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் வருது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு டேன்ஜென்ட்டை வரைவோம். இங்கிருந்து ஒரு டேன்ஜென்ட் இப்படி போடலாம். இப்படி டேன்ஜென்ட் போட்டாச்சு, ரைட்டுங்களா? இந்த பாயிண்ட் லோயஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். சின்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி டைரக்ட்ரிக்ஸ் ஆக்ட் ஆகும், ரைட்டுங்களா? இந்த டைரக்ட்ரிக்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். டைரக்ட்ரிக்ஸ் இது மேக் பண்ற ஆங்கிள் சை அப்படின்னு சொல்லியாச்சு, மேக் பண்ற ஆங்கிள் சை. ஸோ அப்போ இந்த இடம் இருக்கு பாருங்க, இதுக்கு இந்த சி வழியா ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிங்கன்னா இது ஆரிஜின் ஓன்னு வந்துடுது. அப்போ சிக்கும் இந்த ஆரிஜின் ஓவுக்கு இருக்கிறது ஸ்மால் சி அப்படின்னு அர்த்தம், ரைட்? அப்போ இதுதான் நமக்கு ஸ்பேனா இருக்கு, ரைட்டுங்களா? ஸ்பேன் அப்படின்னு பேரு. ஒரே ஹரிசாண்டல் லைன்ல வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்பேன். நீட்சி அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஒரே ஹரிசாண்டல் லைன்ல வந்ததுன்னா அது பேர் நீட்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பாயிண்ட்டை பொறுத்தவரை எக்ஸ் கமா ஒய் பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் இது வெர்டிகலா இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் ஒய் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை பொறுத்தவரை எக்ஸ் டிஸ்டன்ஸ், அதே தான் இந்த எக்ஸ். இது எக்ஸா இருந்தா இதுவும் எக்ஸ். அப்ப ஏபிங்கிற நீட்சி வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸா இருக்கு, தட் இஸ் 2x டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஏபிங்கிற நீட்சி 2x டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது கிளியரா பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஆர்க் அப்படிங்கிறது பாருங்க எங்க இருக்குன்ட்டு, ஆர்க் எங்க இருக்கு அதுவும் தெரியணும். இப்ப அதே மாதிரி இந்த லென்த் எல் கொடுத்துருக்காங்க, அப்படியே எல் நீளம் உள்ள ஒரு சங்கிலியானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ சி
பி இதுதான் நமக்கு எல் லென்த். ஏசிபி வரைக்கும் எடுத்தீங்கன்னா எல் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ன்னு ஒன்று சொல்லியிருந்தோம். எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இது வரைங்கிறது. இந்த பாயிண்ட் ஏவில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கிறது நம்ம எஸ்ன்னு சொன்னோம். அப்போ டோட்டலா எவ்வளவு இருக்கு? இந்த பக்கம் ஒரு எஸ் இருக்கும். அப்ப 2 எஸ். அப்ப 2 எஸ் சேர்ந்து தான் எல்லுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போ ஒரு எஸ் வேணும் அப்படின்னா இந்த எல்லுல பாதி, டோட்டல் எல்லுல பாதி, L/2 அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிறா பாருங்க. டோட்டலா ஏவில் ஆரம்பிச்சு ஏசி பி வெளியா வந்தாதான் அது எல். ஏவில் ஆரம்பிச்சு இது வந்து சிமெட்ரிக் தானே, சிஓட கட் ஆச்சுன்னா அது ஒரு சரி பாதி தான், அந்த எல்ல பாதி தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த சம்மை நம்ம போட போறோம். நல்லா கவனிச்சுக்க. ஸ்பேன் கண்டுபிடிக்கணும். ஸ்பேனுங்கிறது ஏபி. எப்ப சார் ஸ்பேன் கிடைக்கும்? ஒரே ஹரிசாண்டல் லைன்ல ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் வச்சு அந்த கயித்துல அந்த கம்பியை கட்டி தொங்க விட்டா அப்ப ஏபிங்கிறது தான் டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். ஏவுக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? 2 முறை எக்ஸ்ன்னு இருக்கு. 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஏ. எக்ஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். அது இப்படி எழுதலாம். 2 இன்டூ எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் கேபிட்டல் ஏ. இப்படி எழுதினாலும் சரிங்க. That is equal to 2 into x quadrant of A. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம் x quadrant என்ன அப்படிங்கிறது. ஒரு 7 ஃபார்முலா லைனா எழுதி போட்ட ஞாபகம் பாருங்க. அதுல x க்கு உண்டான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்காங்க. C log பிராக்கெட்ல secant psi plus tan psi அப்படின்னு எழுதணும். இதான் ஸ்பேன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதுல அன்னோனா இருக்கக்கூடிய இந்த C வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். C is unknown. secant psi கண்டுபிடிக்கணும், tan psi கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணா போதுமானது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அல்டிமேட் எய்ம் என்னன்னு பாருங்க. இப்போ நான் சொன்ன இந்த டேட்டாஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். இந்த பக்கமே கண்டுபிடிச்சிடலாமா? ரைட். சப்ஸ்டிட் பண்ணி அங்க கொடுத்துடலாம். 2 பாயிண்ட் சி கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ரைட். இப்போ பாத்தீங்கன்னா at a given என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. given tension at a. given tension at a பாயிண்ட்ல இழுவிசை கண்டுபிடிக்கிறோம். a பாயிண்ட்ல இழுவிசை கண்டுபிடிக்கிறோம். அவங்க கொடுத்திருக்காங்க a பாயிண்ட்ல இழுவிசை எவ்வளவுன்னா n டைம்ஸ் ஆஃப் டென்ஷன் at C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. படிச்சு பாருங்க. A uniform chain of length L is suspended from the point AB in the same line. If tension at A இருக்கு பாருங்க. If tension at A is n times that the lowest pointங்கிறது C. அதான் எழுதி இருக்கிறோம். அப்ப tension at A n times of lowest point at C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ given ஏற்கனவே முதல் பாயிண்ட்லயே இழுவிசை கண்டுபிடிக்கும் சொல்லியிருந்தோம். T0 is equal to WC. T0க்கான ஃபார்முலா செப்பரேட்டா WC அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப அதுதான் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். டென்ஷன் அட் ஏ பாயிண்ட்ல இழுவிசையும் சி பாயிண்ட்ல இழுவிசையும் கண்டுபிடிச்சு ரெண்டும் ஈக்குவேட் பண்ணா இங்க போதுமானது. அப்ப T0ஓட வேல்யூ WC அப்படின்னு வந்திருக்குங்க. ஸோ அப்ப ஏ பாயிண்ட்ல இழுவிசைக்கான ஃபார்முலா WY ஈக்குவல் டு, ஏன்னா இந்த அட் பாயிண்ட் ஏவில் எக்ஸ் கமா ஒய்னு டயக்ராம்ல போட்டிருந்தோம். பாயிண்ட் ஏவில் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது தான் அங்கே கொடுத்துருந்தோம். அப்போ டென்ஷன் அட் ஏ WYன்னு வரும். இன்ட்டு என் அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு என் அப்படியே இருக்கட்டும். n டைம்ஸ் ஆஃப் T0. WY is equal to n times of T0. That is WY is equal to n times of T0ங்கிறது தான் எங்க சைடில் ஆல்ரெடி we know thatன்னு போட்டிருக்கோம். அது WC. Wக்கும் Wக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா Y வேல்யூ நமக்கு தெரியுது. Y is equal to NC அப்படின்னு கிடைச்சிருக்குங்க. Yயோட வேல்யூ NC. சரி, ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போறோம். நம்ம 3 வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். C கண்டுபிடிக்கணும், secant psi கண்டுபிடிக்கணும், tan psi கண்டுபிடிக்கணும். ஸோ Y is equal to NC. ஏற்கனவே நம்ம இந்த எக்ஸ் குவாட்ரண்ட் ஒய் குவாட்ரண்ட்ல ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம். அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கலாம். 7 ஃபார்முலா எழுதி போட்டு பாருங்க. அதுல இந்த ஒய்க்கு மட்டும் ஒய்ங்கிறது சி secant psi ஈக்குவல் டு NC அப்படின்னு எழுதிருந்தோம். இப்போ சிக்கு சி கேன்சல் ஆயிடுச்சுன்னா
சீக்கன் சையோட வேல்யூ கிடைச்சிருதுங்க. சீக்கன் சை இஸ் ஈக்குவல் டு என் வருதா பாருங்க, ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு வரணும். அப்போ இந்த சீக்கன் சை என்னவா கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ற வேல்யூ கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம டேனுக்கு ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும், அதுவும் ஈஸி தான். இந்த இடத்துல போட்டுருவாங்க. ஸோ நான் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கே கொண்டு போயிடுறேன். இங்கே என்ன இருக்குன்றத பார்த்துக்காங்க. பிறகு நான் தேவைப்படுறதெல்லாம் எழுதி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட் இருக்கா பாருங்க, ட்ரிக்னாமெட்ரி ஐடென்ட்ல 1 + tan ஸ்கொயர் சை ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் சை அப்படிங்கிறது ஃபார்முலா. இங்கிருந்து நமக்கு tan ஸ்கொயர் சை மட்டும் நிறுத்துவோம், ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் சை -1. அப்போ tan சை வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் சை -1ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் சை -1. இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி சீக்கன் ஸ்கொயர் தான் முன்னதிலே கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ சீக்கன் ஸ்கொயர் சை கண்டுபிடிச்சோம், சாரி சீக்கன் சை கண்டுபிடிச்சோம். அதோட வேல்யூ n அப்படின்னு ஃபைனலாக நிறுத்திடணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லைட்ல அதுதான் கண்டுபிடிச்சோம். சீக்கன் சையோட வேல்யூ n. ஸோ அதை அப்படியே கண்டுபிடிங்க. tan psi is equal to square root of, அப்போ இங்க n square -1. அப்போ tan கிடைச்சாச்சு. சீக்கனும் கண்டுபிடிச்சிருக்கிறோம், பக்கத்துலயே டேனும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். சி கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சுங்க. ஸோ அடுத்தது நமக்கு தெரிஞ்சது பாருங்க, சின்ஸ் எல்ங்கிறது என்ன, எல் இஸ் தி சின்ஸ் எல் இஸ் தி அதான் லென்த். அந்த ஸ்ட்ரிங் போட்டோம் இல்லையா, டோட்டலா அதோட லென்த் எல். எல் இஸ் தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். L is the length of the string. L is the length of the string. அப்போ சில இருந்து ஏ வரைக்கும் ஒரு பாதி எடுத்தீங்கன்னா அதுல சரி பாதின்னு சொன்னோம், L/2 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த சிஏ இது லோயஸ்ட் பாயிண்ட், இங்க குட்டுமா இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட், இது லோயஸ்ட் பாயிண்ட்னு சொல்லியிருந்தோம். அப்போ இங்கிருந்து இந்த கேப் வரைக்கும் வந்தாலும் இது எஸ், இந்த சைடு ஒரு பார்த்தோம் எஸ். அப்போ ரெண்டும் சேர்ந்தாதான் எல் லென்த் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ சிஏ அப்படிங்கிறது சரிபாதியா, சிஏங்கிறது இது ஒரு L/2, இது ஒரு L/2, ரெண்டும் சேர்ந்தாதான் L/2 + L/2 சேர்ந்தாதான் எல் அப்படிங்கிறது நமக்கு டேலி ஆகி வந்ததுங்க. அப்போ இது பாருங்க, சிஏங்கிறது L/2, அப்போ எஸ் இது இஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு சொல்லிடலாம். இது எஸ்க்கு தானே ஈக்குவல். இந்த எஸ்ஸும் L/2 தான், இந்த எஸ்ஸும் L/2 தான். ஸோ சி ஆர் சிபி எப்படி போட்டாலும் சரி, சிஏ ஆர் சிபி இது வரைக்கும் இருக்கிறது எஸ்க்கு ஈக்குவல். அதே மாதிரி பை த இன்ஸ்டிங்ஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு பாருங்க, கேட்டினரி சங்கிலி வழி பை தி இன்ஸ்டிங்ஸ். 7 ஃபார்முலா, முதல் ஃபார்முலா பை த இன்ஸ்டிங்ஸ் ஈக்குவேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு சி டான் சை அப்படின்னு படிச்சோம். இதுல எல்லா டேட்டாவும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஸ்ங்கிறது தான் L/2, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். இட் இஸ் ஈக்குவல் டு சி டான் சை அப்படின்னு வந்துடும். L/2 வேல்யூ சி டான் சை. இங்கிருந்து சி கண்டுபிடிச்சா போதும். அப்ப சி என்ன வரும், சி அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு மீதி எல்லாம் அப்படியே ரீஆர்டர் பண்ணிக்காங்க. அப்போ L/2 tan சைங்கிறது இங்க டினாமினேட்டருக்கு வந்துடும். tan சை இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம், ரூட் ஆஃப் n² - 1 மேல இருக்கு. அப்ப சி இஸ் ஈக்குவல் டு L/2 இன்டு ரூட் ஆஃப் n² - 1. எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துச்சா பாருங்க. சி கண்டுபிடிக்கணும், tan கண்டுபிடிக்கணும், சி கண்டுபிடிக்கணும். இதை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்பேனுக்குள்ள வந்துடலாம். தேர்ஃபோர் ஸ்பேன், ஸ்பேனுங்கிறது ஏவும் பியும் ஒரே ஹரிசாண்டல் லைன்ல வரணும். ஏவும் பியும் ஒரே ஹரிசாண்டல் லைன்ல வந்தாதான் ஸ்பேன் கிடைக்கும். வாட்ஸ்அப் கட் பண்ண சொல்லு. ரைட்டுங்க, இதான் ஸ்பேன். ஏபி லென்த் ஸ்பேன், சேம் ஹரிசாண்டல் லைன் வரதான் ஸ்பேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் சப்ஸ்டிட் பண்ணா கிடைச்சிரும். அப்போ 2 இன்டூ சி L/2 இன்டூ ரூட் ஆஃப் n² - 1 இன்டூ லாக் ஆஃப் சீக்கன் சை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அது n, பிளஸ் டான் சை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அது ரூட் ஆஃப் n² - 1. அப்போ என்ன வரும், இந்த 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பாக்கி இருக்கிறது எல்லாமே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இவ்வளோ லென்த்தி ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ இது போடுறவங்க நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம், அல்லாத பட்சத்தில் இதை நீங்கள் மெமரி பண்ணியும்
நிறுத்திக்கலாம். ஸோ அது எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இதை முடிவு பண்ணிக்காங்க. இது ஒரு முக்கியமான புக் ஒர்க் கொஸ்டின். இது டிஆர்பியில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படி கேட்கலாம். டிஆர்பியில் இந்த ரிசல்ட்டை மெமரி பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க. இது போல அந்த கேள்வி இந்த இடத்துல ரொம்ப ஷார்ட்டாக எழுதி போடுறேன். இஃப் த டென்ஷன் அட் ஏ இஃப் தி டென்ஷன் at A, ஏவினுடைய இழுவிசை is twice that at the lowest point C, then span என்ன அப்படின்னு கேட்கலாம். then what is the span அப்படின்னு கேட்கலாம். what is the span அப்படின்னு கேட்கலாம். ரைட்டுங்களா? இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா டைரக்டா கீழே இருக்கிற இந்த ஃபார்முலாவிலே நீங்க சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் இங்க ஸ்பேனுக்கு உண்டான ஃபார்முலா இருக்கு பாருங்க, அதுல அப்படியே கண்டுபிடிச்சிட்டு வரலாம். ஸோ ஸ்பேன் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்பேன் நீட்சி. ஸோ ஸ்பேன் ஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சி ஃபார்முலா? எல் பை ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ லாக் ஆஃப் n பிளஸ் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 1. இதான் கிடைச்ச ஃபார்முலா. ஸோ டைரக்டா இந்த ஃபார்முலாவில் இன்ஃபர்மேஷனை சப்ஸ்டிட் பண்ணா போதும். ரைட்டுங்களா? அப்போ எல்லுங்கிறது லென்த் கொடுத்துட்டாங்க. எல் லென்த் வந்துருச்சு. அது ஒரு யூனிட். எவ்வளோ லென்த் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து பார்த்துக்கலாம். ஸோ சப்போஸ் நான் எல் 1 எடுத்துட்டா 1, 2 எடுத்தா 2 வந்துருக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு, ஆனால் என்னங்கிறது வந்து எத்தனை முறை கொடுத்துருக்காங்க? ட்வைஸ். அப்போ 2 முறைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி எல் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னா 4, 4 மைனஸ் 1 3ன்னு வந்துடும். இன்டூ லாக் ஆஃப் என்னுக்கு தான் 2 பிளஸ், அப்போ இங்கே ரூட் 3ன்னு வந்துடும். அவ்வளோதாங்க ஆன்சர் இது. ஸோ எல் பை ரூட் 3 இன்டூ லாக் ஆஃப் 2 பிளஸ் ரூட் 3 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த அதே புக் ஒர்க் கொஸ்டின் தான். ஸோ அந்த புக் ஒர்க் கொஸ்டின்ல இருந்து ஒரு சின்ன ஆல்டர் பண்ணியிருக்கிறோம். இது கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின்ஸ், அதோட இந்த பகுதி முடிஞ்சது. இந்த பிரிட்ஜ் ப்ராப்ளம் மட்டும் அதை நாளைக்கு கிளாஸ்ல கண்டினியூ பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் கடைசி புக் ஒர்க் கொஸ்டின், லாஸ்ட் ஒன். கடைசி கொஸ்டின், ஏ அண்ட் பி என்ற ஒரே மட்டத்தில் உள்ள 2 புள்ளிகள் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் 2 லாங்குவேஜ்ல எழுதல, மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இப்போதைக்கு ஆங்கிலம் மட்டும் கொண்டு வரேன். இஃப் செயின் இஸ் சஸ்பெண்டட், இஃப் செயின் இஸ் suspended from 2 points A comma B on the same, ஒரே லைன் வர்றப்ப ஸ்பேன் தான் கிடைக்கும், சேம் லெவல், and the depth of the middle point and the depth of the middle point and the depth of the middle point below AB is L by N, where 2L is the length of the chain, is the length of chain. அந்த கம்பியோட நீளம் 2 மீட்டர், 2L அப்படின்னு கொடுத்துட்டாங்க. So that horizontal span AB is equal to ஆன்சர் பாருங்க, L horizontal span எதுக்கு ஈக்குவல்னா L into n square minus 1 by n into log of n plus 1 by n minus 1. இதான் ரிசல்ட். இதை நீங்க புக் ஒர்க் கொஸ்டின் தான். இது லென்த்தி ப்ராசஸ் தான் போகும். மெமரி பண்றதுனாலையும் பண்ணிக்கலாம், இல்லை ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிட்டு வந்து ஆன்சர் போட்டு எடுத்தாலும் வரும். இது ஒன்றும் ரொம்ப பெரிய சட்ட சிக்கலெல்லாம் ஏற்படுத்தாது. ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போய் எடுக்கணும்.
ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். இது நீ புக்கு ஒர்க் அவுட் பண்ணாவே ஒரு 2 pages பக்கம் இருக்கு. நான் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், எப்படி டீட்டெயில்டாக வந்துச்சு அப்படிங்கிறது. அதை பாருங்க, புரியும். அப்படின்னா மெமரி பண்ணிங்க. ஸோ இந்த பார்ட்டை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய பார்ட்டும் சரிங்க, இன்னொரு கிளாஸ்ல இது முடிஞ்சிடும். ஸோ அதனால அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கொஞ்சம் தனியா எழுதி வச்சுட்டு லாஸ்ட் டைம்ல மெமரி பண்ணிக்கிறது பெஸ்ட். ஸோ இது போட்டாவும் அப்படிதான் இருக்கும். டயக்ராம் என்னன்னா இது எப்படி வருங்கிறத போட்டுரு, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க. ஒரு ஸ்டெங்கு இப்படிதான் இருக்கு, கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ரெண்டுமே வந்து சேம் ஹரிசாண்டல் இருக்கா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேரபிளா ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். இது ஏ, இது பி அப்படின்னு எடுத்துக்காங்க. இது ஏ, இது பி. தென் லோயஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இதுதான் லோயஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து சி பாயிண்ட், லோயஸ்ட் பாயிண்ட். அப்போ லோயஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நேரா நீங்க வெர்டிக்கல் லைன் போடலாம். கொஞ்சம் தூரம் தள்ளி டைரக்ட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணும். பேரபிளாங்கிறதுனால இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வந்துடும், இந்த இடம் ஒய் ஆக்சிஸ்னு போயிடும். அப்போ இதுதான் நமக்கு இயக்குவரை டைரக்ட்ரிக்ஸ். அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா ஆரிஜினா மாறிடும். நீங்க பாயிண்ட் ஏ பாயிண்ட்ல எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சுக்கிட்டு இங்கிருந்து இங்க டான்ஜென்ட் போட்டு எடுத்தீங்கன்னா இந்த இடம் சை அப்படிங்கிறத கிடைச்சிரும். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் எடுக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் கேபிட்டல் சிக்கும் ஓவுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஸ்மால் சி அப்படின்னு சொல்லணும். சாரி, இந்த டிஸ்டன்ஸை வந்து ஸ்மால் சின்னு சொல்லணும். இது ஸ்மால் சி. அப்போ ஒரு பார்ட் இந்த ஏ பார்ட்ல ஆரம்பிச்சு அப் டு சி வரைக்கும் வந்தீங்கன்னா அது ஒரு எஸ், இது எஸ். அதே மாதிரி இந்த பகுதி எடுத்து இங்க கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் இந்த போர்ஷனும் ஸ்மால் எஸ். இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது மிடில் பாயிண்ட். இந்த இது வந்து இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேன் இருக்கு பாருங்க, ஏபிங்கிறது தான் ஸ்பேனு. இந்த ஏபிங்கிற ஸ்பேன்ல ஒரு மிடில் பாயிண்ட் வைக்க சொல்லியிருக்காங்க. அதை எடுத்தா நம்ம டின்னு எடுத்துக்கலாம். If the chain suspended in the 2 points AB on the same level applied, depth of the middle point below the AB is, ரைட்டுங்களா? அப்போ இந்த மிடில் பாயிண்ட் வச்சு அது கீழே இந்த ஏபி கொண்டு வரோம். அதோட லென்த் எவ்வளோங்கிறதுலாம் அதில் சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் ஸ்மால் ஏன்னு எடுத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸும் ஸ்மால் ஏ தான் இருக்கும். அப்போ ஏபிங்கிறது ஏ பிளஸ் ஏ 2a அப்படிங்கிறத காட்டும். இது முன்ன சம்லேயே அதை லைட்டாக அந்த இண்டிகேஷனை கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஓவராலா லென்த் பார்த்து வச்சுக்காங்க. இந்த கம்பியோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2L அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது 2L? ஏவில் ஆரம்பிச்சு சிக்கு போயிட்டு அப்புறம் பிக்கு வரைக்கும் வந்தீங்கன்னா 2L. பட் சில ஆரம்பிச்சு ஏ வரைக்கும் போற அந்த ஒரு ஆர்க் லென்த் எடுத்துட்டாலும் சரி, அதே சில ஆரம்பிச்சு பி வரக்கூடிய அந்த ஆர்க் லென்த் எடுத்தாலும் சரி, அது எஸ்க்கு ஈக்குவல். அப்போ 2 எல்ல பாதி 1 L அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து சிலிருந்து டி வரைக்கும் வரணும். சிடிங்கிறது டெப்த்துங்க, இதான் ஆழம். சிலிருந்து டி வரைக்கும் இருக்கு பாருங்க, இது டெப்த்னு சொல்றோம். இந்த இப்போ நான் டிரா பண்ணுகிற இந்த போர்ஷன் ரைட்ல, இந்த வந்து டெப்த். அதான் இது ஆழம். இதுக்கு இன்னொரு பேருன்னு சொன்னோம், சரிவு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது சாக் அப்படின்னு பேர். அப்ப இதுல சாக் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு L/N கொடுத்துருக்காங்க பாருங்க. The depth of the middle point below AB, இங்க இருக்கு பாருங்க, depth of the middle point below AB. அப்ப சாக் தான் அவங்க கொடுத்துருக்காங்க L/N அப்படிங்கிறது. சாக்ங்கிறது L/N. அப்ப அது என்ன, அது நோட்டேஷனா பார்க்கணும்னா சீல ஆரம்பிச்சு டி வரைக்கும். அப்ப சீல ஆரம்பிச்சு டி வரைக்கும் சாக். சாக் வந்து புக் ஒர்க்லயே கொடுத்தாங்க, அது L/N அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. AB 2N கொடுத்தாச்சு. இப்போ ஒரு பாயிண்டா நீங்க போட்டுட்டே வரணுங்க. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சா போதும். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அட் தி பாயிண்ட் கேபிட்டல் ஏ, அட் த பாயிண்ட் ஏவில் ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஏ பாயிண்ட்ல ஸ்மால் எக்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கணும். அட் த பாயிண்ட்ல ஸ்மால் எக்ஸ் இதுதான். இங்க டே டாட்டட் போட்டு வந்தீங்கன்னா இதான் எக்ஸ். இந்த எக்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே தான் டி டு ஏ எக்ஸ் இருக்கும். அப்ப அதுதான் ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் எக்ஸ்ங்கிறது ஸ்மால் ஏ ஈக்குவல். அதே மாதிரி ஒய் எங்க இருக்குன்னு பாருங்க. ஒய் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் சில இருந்து ஓல இருந்து சி வரைக்கும் போகணும், சில இருந்து டி வரைக்கும் போகணும். அப்போ ஓசி டயக்ராம் பார்த்தோம், ஓசி பிளஸ் சிடின்னு வரணும். ஓல இருந்து சி வரைக்கும் இருக்கிறது ஸ்மால் சி, சில இருந்து டி வரைக்கும் இருக்கிறது L/N. இது ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு ஆர்க் லென்த் எஸ் பாருங்க. ஆர்க் லென்த் சொல்லிட்டேன், எஸ்ங்கிறது எவ்வளவு சொல்லிட்டு சிஏ எல்லுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிட்டு தான் இதுக்கான ஆன்சரை கொண்டு போய் சேர்த்தணும். அதே மாதிரி நம்ம இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம், ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டிருந்தோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஒய் கண்டுபிடிச்சிருக்கிறோம்,
எஸ்ஸும் இருக்கு நம்ம கையில. எஸ்ங்கிறது என்னன்னு பார்த்து வச்சுக்காங்க. அதே மாதிரி சி கையில இருக்கா பாருங்க. எஸ்ங்கிறது எல்லுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் சப்ஸ்டிட் பண்ணிட்டா we have to find இந்த இடத்துல சி கண்டுபிடிச்சிடலாம். சி கண்டுபிடிச்சா அந்த ரிசல்ட் வருங்க. L/2 into n square minus 1 by n. இப்போ ஒரு ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிக்கிறோம், சி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கும் சிக்கும் உள்ள எக்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ல போய் சப்ஸ்டிட் பண்ணாதான் ஃபைனலாக இந்த ரீச் பண்ண எல்லோ கலர் பாக்ஸ் இந்த ஆன்சருக்கே வர முடியும். அதனால இது ஒரு பெரிய புக் ஒர்க்காக இருக்கிறதுனால 2 பேஜுக்கு மேலே ஜம்ப் ஆகுறதுனால L into n square minus 1 into log of n plus 1 by n minus 1 ஒரு 2-3 முறை மெமரைஸ் பண்ணி எடுங்க இதை. ஸோ மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன காம்பினேஷன் இருக்குன்னு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. இதை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி முடிச்சுக்காங்க. அடுத்த கிளாஸில் இதனுடைய கண்டினியூஷனை பார்ப்போம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.